3 மாசமா அந்த பணத்துக்காக பேசி இருந்த வட்டியையும் ஆதி கொடுக்கவே இல்லை. நீ என்னடான்னா ஆதி பணத்தை வாங்கவே இல்லைன்னு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சார், நீங்க நம்பினாலும் நம்பாட்டியும் நடந்த விஷயம் அதுதான் சார். ஆதிக்கு இப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடந்த விஷயமே தெரியவே தெரியாது. ஏன்னா இப்படி ஒரு கேஸ் ஆதி மேல ஃபைல் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க அக்கௌண்ட்டையே செக் பண்ணி பார்த்தோம். அப்பதான் நீங்க ஆதியோட அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ண விஷயமே எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனா சார், அது மட்டும் இல்ல, டிரான்ஸ்ஃபர் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அந்த அமௌண்ட்டை ஆதியோட அக்கௌண்ட்ல இருந்து வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. நான் பணம் ஆதிக்கு தான் கொடுத்துருக்கேன். எனக்கு வட்டியோட நான் கொடுத்த பணம் எனக்கு வந்து ஆகணும். அப்படி இல்லைன்னா உன் புருஷன் ஜெயிலுக்கு போறதை தவிர வேற வழியே கிடையாது. சார், இந்த பணத்தை ஆதி வாங்கலன்னு மட்டும்தான் நான் சொன்னேன். ஆனா கண்டிப்பா இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கோம்னு எனக்கு நல்லாவே புரியுது சார். உங்க பணம் வட்டியோட உங்களுக்கு வந்து சேரும். ஆனா எங்களுக்கு இந்த விஷயமே இன்னைக்கு தான் சார் தெரியும். அதனால பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும். அதை கேட்டுட்டு போறதுக்கு தான் நான் சென்னையில இருந்து உங்களை பாக்குறதுக்காக மும்பை கிளம்பி வந்தேன். என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லி என்ன ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? சார், ஏமாத்தணும்னு நினைக்கிறவ நான் எதுக்கு சார் உங்களை தேடி வரணும்? அப்படிலாம் நான் ஏமாத்த நினைக்கல. இப்ப கூட என் ஹஸ்பண்ட் ஆதியை நீங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சுட்டா மட்டும் உங்க பணம் உங்களுக்கு திரும்ப வந்துருமா? அவர் வெளியே இருந்தா மட்டும்தான் உங்க பணத்தை ரெடி பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியும். எங்களை சுத்தி யாரோ பெருசா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அது தெரியாம நாங்க இந்த டிராப்ல மாட்டிட்டு இருக்கோம். அதுல இருந்து நாங்க வெளியே வந்துதான் சார் ஆகணும். அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பணத்தை விட மானந்தா சார் ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க கிட்ட காசை வாங்கிட்டு அதை தராம ஏமாத்துற ஆளுங்க நாங்க கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேர்மையானவர். கண்டிப்பா உங்க பணத்தை நாங்க உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். எங்கே பாருமா, நீ பேசுற சென்டிமெண்ட் எல்லாம் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நான் இதுக்கெல்லாம் மெல்ட் ஆகிற ஆளும் கிடையாது. எனக்கு பணம் தான் முக்கியம். என்னோட பணம் எனக்கு வந்தே ஆகணும். உங்க பணம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும் சார். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, அது போதும் சார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வட்டி பணம் உங்களை தேடி வரும். கூடிய சீக்கிரத்துல அசலையும் அடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்க பண்றோம். எங்கே பாருமா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். பட் ஒன் கண்டிஷன், அடுத்த மாசம் மொத்த வட்டியையும் எனக்கு கொடுக்கணும். அதாவது 3 மாசமா வட்டி கட்டாம இருக்கு. அந்த வட்டி எல்லாத்தோடையும் இந்த மாச வட்டியையும் சேர்த்து கட்டணும். உனக்கு புரியுதா? புரியுது சார். கண்டிப்பா உங்க வட்டி பணம் உங்களுக்கு வந்து சேரும். மிஸ்டர் ஆதி, இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன். கான்ஸ்டபிள் சார், இவரை கைவிலங்கு போட்டு கூட்டுவாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். ஷண்முகம், ஆதி மேல நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன். சரிங்க சார். அது வரைக்கும் அந்த ஆதி மேல நான் சொல்ற வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். யோ கான்ஸ்டபிள், நிறுத்தியா, அவரை அரெஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன் சார், என்ன சார் ஆச்சு? இரியா, நான் சொல்கிறேன் இரியா. ஓகே சார், நான் ஸ்டேஷன் போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். சாரி சார், உங்கள் மேலே குப்தா கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அவர் வாபஸ் வாங்கிட்டார் சார். யோ வாங்க. உங்க அம்மா போன வேலையை கரெக்டா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாரதி, நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். உன் தைரியத்தை என்னால பாராட்டமா இருக்க முடியல. ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க.
நாம உயிருக்கு உயிரா நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்னு வர்றப்போ நாம என்ன வேணாலும் பண்ணலாம் கீதா. அதுதான் நான் பண்ணிருக்கேன். நான் உனக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்காக நீ இவ்ளோ தூரம் என் கூட வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி கீதா, டைம் ஆச்சு. நான் அடுத்த ஃப்ளைட்லயே கிளம்பிடுறேன். சரி ஓகே பாரதி, நீ இப்ப கிளம்பு. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நீ என் வீட்டுக்கு வரணும். சரி கீதா, கண்டிப்பா நான் வரேன். பாய் டி, தேங்க்ஸ். பாரதி நேரத்துக்கு சென்னை ஏர்போர்ட்ல லேண்ட் ஆயிருப்பாங்களே. கால் பண்ணி பார்க்கலாமா? ஆதி, எப்படி பாரதி, எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? என்னால இப்ப கூட நம்பவே முடியல. என்ன பாரதி நடந்துச்சு? நாம உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலாம் ஆதி. நான் இப்ப பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இவ்ளோ நாளும் நாம பிரிஞ்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஒன்னா இருக்கோம். இதை விட எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சேர்ந்து அதை ஜெயிக்கலாம் ஆதி. நீங்க ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க பாரதி. எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, எங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் ஆதி. நீங்க நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. நாம ஒரு சில பேருக்கு பெண்ட் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. சரி பாரதி, நான் குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா, சொல்லுங்கம்மா. அந்த கடை பக்கத்துல கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா? எங்க அங்கேயாம்மா? அங்கதான்.